அடுத்த காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழும் ஷூவை கழட்டி வச்சுட்டு அங்க பாரு ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்கா. இப்ப நாம போய் அந்த ஷூவை யாருக்கும் சந்தேகம் வராம இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருவோம். ஷூவை எடுத்து என்ன பண்ண போற மித்ரா? என்ன பண்றதுன்னு நான் அப்புறமா சொல்றேன். அந்த ஷூ இப்போ நம்ம கிட்ட வந்தாகணும். நான் போய் ஷூவை எடுக்கிறேன், நீ கூட வந்து யாரும் பார்க்காம பாத்துக்கோ. ஐயோ கடவுளே, இந்த மித்ரா என்ன யோசிக்கிறா, என்ன பண்ண போறான்னு ஒண்ணுமே தெரியலையே. அந்த பாரதி வேற வந்து காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கா. இவனடானா பயமே இல்லாம அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஷூ எடுக்க போறேன்னு சொல்றாளே. ஐயோ, ஏய் இங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா நந்தினி வா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த காம்படிஷனோட ஃபைனல் ரவுண்ட் நடக்க போகுது. அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இதுல போன காம்படிஷன்ல ஜெயிச்சவங்க எல்லாரும் கலந்துக்க போறாங்க. போட்டியில கலந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடியாக இருக்கும்படி ஸ்கூல் கமிட்டி சார்பா கேட்டுக்கொள்கிறோம். வா தமிழ் வா. வாடா வாடா வா வா. என்ன தமிழ், என்னாச்சு? சரி வா வா வா, டைம் ஆயிடுச்சு. தமிழ் ஜெயிச்சிட்டு வா. ஐ எம் வெயிட்டிங். ஆல் தி பெஸ்ட் தமிழ். On your mark. Get set. Yay! ஐயோ தமிழ் தமிழ் தமிழ். என்ன மித்ரா, ஆணி கால்ல குத்தியும் கூட அந்த தமிழ் அதெல்லாம் கேர் பண்ணிக்காம இந்த மாதிரி ஓடி ஜெயிச்சிட்டா. அந்த திமிரு புடிச்ச பாரதி பெத்த பொண்ணுதான அவ. அதான் அவள மாதிரியே ரொம்ப வைராகியம் பிடிச்சவளா இருக்கா. அதனாலதான் இப்படி பேய் மாதிரி ஓடி போய் ஜெயிச்சிருக்கா. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரியா வராது, கிளம்பலாம். எப்படி சார் இவ்ளோ ரத்தம்? பாரதி, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். கால ஃபுல்லா ரத்தம். தமிழுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். தவக்கல அண்ணா, போய் மருந்து எடுத்துட்டு வா. தமிழ் தமிழ் இங்க பாருமா. தமிழ் இங்க பாரு. தமிழ் தமிழ் தமிழ். அண்ணா இந்தாங்க, மறந்துட்டப்பா. தமிழ், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ வின் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நீ இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து வின் பண்ணது எனக்கு அதான் தெரிஞ்ச. எனக்கு என் மேலே கோபம் வருது. பாரு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நீ இந்த மாதிரி போட்டியில ஜெயிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஆனா தமிழ் உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமாவும் பெருமையாவும் இருக்குடா. உனக்கு எதுவா இருந்தாலும் உன் கூட நிக்கிறதுக்கு அப்பா நான் இருக்கேன். நீ மனசுல நினைக்கிறத அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்கு உன் அம்மாவும் உன் கூட இருக்காங்க. இனிமே உன் வாழ்க்கையில
நீ மேல மேல ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்ப. உனக்கு தோல்வியே கிடையாது, சரியா? இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ஆணி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழ். நீ இங்கே வெயிட் பண்ணுமா, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. இப்போது இந்த விளையாட்டு போட்டியில் அடுத்தடுத்த இடங்களை பெற்றவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த சொல்றோம். இந்த போட்டியில முதல் பரிசு வாங்கின தமிழ்ச்செல்வி அடுத்ததா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடக்கிற காம்படிஷன் போட்டிகள்ல கலந்துக்க செலக்ட் ஆயிருக்காங்க. அத சொல்லிக்கிறதுல இந்த ஸ்கூல் ரொம்ப பெருமைப்படுது. இங்க பாரு தமிழ், நான் கூட நீ என்னமோன்னு நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ல நீ கலந்துக்கிறதுக்கு முன்னாடி உன்னை யாரோ ஒருத்தர் ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. அந்த ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி நீ ஃபர்ஸ்ட் போட்டியிலேயே கலந்துக்கிட்டு வின் பண்ணிருக்க. இப்ப ஃபைனல்ல ஓடுறப்ப ஷூக்குள்ள ஆணி இருக்குன்னு தெரிஞ்சும் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம உத்வேகத்தோட ஓடி எங்க எல்லாருக்கும் நீ பெருமை தேடி கொடுத்துருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரு தமிழ், நீ சொன்ன மாதிரியே வின் பண்ணி காட்டிட்ட. இப்ப இந்த அப்பா கிட்ட உனக்கு என்ன வேணுமோ கேளு, எதுவா இருந்தாலும் உனக்கு நான் இப்பவே வாங்கி கொடுக்குறேன். அப்பா, இந்த லெட்டரை நீங்க படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிருப்பேன். இந்த வெற்றி உங்களால தான்ப்பா எனக்கு கிடைச்சது. எனக்குள்ள இருந்த திறமை எல்லாத்தையும் நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. அதுக்காக என் கூடவே இப்ப வரைக்கும் நிக்கிறீங்க. அதே மாதிரி அம்மாவும் எல்லா சூழ்நிலையிலையும் சாமி மாதிரி என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிறாங்க. அம்மா மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும். எந்த ஜென்மத்து பந்தமோ தெரியல, நீங்க என்ன உங்க மகளாவே தத்தெடுத்திருக்கீங்க.